வெல்கம் டு கெட் ஹெல்த்தி யூடியூப் சேனல். நம்ம ஃபேட் லாஸ் சீரீஸில் இருக்கோம். இந்த இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தபடி எப்படி ஃபேட் லாஸ் பண்ணுறதுன்னு நம்ம ஒரு சீரீஸாக போட்டுட்ருக்கோம். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அப்புறம் டயட்டில் வந்து கார்போஹைட்ரேட், ஃபைபர்லாம் என்னென்னு பார்த்தோம். இப்போது அதோட கண்டினியூஷன் ப்ரோட்டீன், ஃபேட்னால் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ப்ரோட்டீன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ப்ரோட்டீன் வந்து புரதம். ஓகே, ஃபேட் வந்து கொழுப்பு. இப்போ இது எந்த ஃபுட்ஸில் இது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட் பேஸ்டில் தான் இது அதிகமாக இருக்குது. மீட் அண்ட் டைரி பேஸ்ட். பால் வகைகள், பால், பன்னீர், வெண்ணெய், கீ, இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன், புரதச்சத்து அதிகமாக இருக்குது. இது வந்து கொழுப்பும் அதிகமாக தான், கொழுப்பும் கொஞ்சம் கலந்த புரதம் தான் இது. இப்போ ரீஃபைன்டு ப்ரோட்டீன், லீன் ப்ரோட்டீன் ஒன்று, அது வந்து அது இப்போ நம்ம பார்க்க தேவையில்ல. இப்போ புரதம் உங்களுக்கு தெரியும். ப்ரோட்டீன் எதில் நிறைய இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீட்ஸ், எக்ஸ், ஃபிஷ் இதில் இருக்குது. அப்புறம் டைரி ப்ராடக்ட்ஸ், பால், டோஃபோ, சோயா, அப்புறம் வந்து பன்னீர், மஷ்ரூம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீனும் இருக்குது, ஃபேட்டும் இருக்குது. நம்ம ஃபேட் வந்து எடுத்துக்கலாமா வேணாமான்னு, சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எப்பவுமே நல்லது. சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்னால் இந்த மீட் பேஸ்ட் ஃபேட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. மீட், சிக்கன், மட்டன், முட்டை, மீன், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்லது. இது எல்லாமே சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ். ஸோ அதே போல் வெஜ் சைடில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா பன்னீர், மஷ்ரூம், டோஃபோ, சோயா, அப்புறம் பட்டர், கர்ட், இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டீன், அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த ஃபேட்ஸ் அதுவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போது இந்த ப்ரோட்டீனா என்ன, ஃபேட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன போல் கார்போஹைட்ரேட், ஃபைபர், ப்ரோட்டீன், ஃபேட் இதை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம சாப்பிட போகிறோம். அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்னென்னு பார்த்தோம். அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு டயட்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியணும், நம்ம என்ன சாப்பிட்றோன்னு நம்மளுக்கு தெரியணும். கார்போஹைட்ரேட், ஃபைபர், ப்ரோட்டீன், ஃபேட் இது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். என்ன இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம சாப்பிட்றோம், ஓகேவா? இப்போ அந்த சாப்பாட்டில் இப்போ இந்த இலை இப்படி இருக்குது. இந்த பக்கம் மோஸ்ட்டாக வைக்கிறது எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கும். சாப்பாடு, இட்லி, பொங்கல், பூரி எல்லாமே இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ஃபைபர், ஃபேட், ப்ரோட்டீனாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. அதை நீங்கள் ஒரு வாட்டி தான் தருவாங்க நீங்கள் எங்கே போனாலுமே. அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம தான் கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம நிறைய லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான் நம்ம நிறைய லோட் பண்ணுவோம். இப்போது இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம கார்போஹைட்ரேட்னா என்ன, ஃபேட்னா என்ன, ப்ரோட்டீனா என்ன, ஃபைபர்னா என்னன்னு. இப்போ இதை காம்பினேஷன் பண்ணி நம்ம எப்படி சாப்பிட்றது, எப்படி இந்த டயட்டை எஃபிஷியன்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபஸ்ட்டு சொன்ன போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தபடியே அவங்க ஃபேட் உடம்புலேருந்து பேர்ன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் தான் நம்ம சீரியஸாக பண்ணிகிட்ருக்கோம். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.